Welcome to Prabhu Maths. 12th Maths exercise 7.8 question number 8 discuss பண்ணலாம். Prove that among all the rectangles of the given perimeter the square has the maximum area. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க கரெக்டாக. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்குது. ஸோ கிவன் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ரெக்டாங்கிளோட கிவன் பெரிமீட்டர். ஸோ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டு the same ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கிறப்போ க்ரியேட் ஆகுறது ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணோம். கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரை கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் கண்டிஷனாக நம்ம எதை எடுத்துக்கணும், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் தான் கிவன் கண்டிஷன். ஓகேவா? அந்த சேம் ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கிறப்போ, எது மேக்ஸிமமாக இருக்கிறப்போ, ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கிறப்போ, அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா தான் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணோம். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா தான் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணோம்னா ரெக்டாங்கிளோட ஏரியா தான் ஃபங்க்ஷன். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியாவை ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டு அதை மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணிடுங்க. ப்ரூவ் பண்ணுறப்போ க்ரியேட் ஆகிறது தான் ஸ்கொயர்னு நம்ம சொல்லணும் லாஸ்ட்டில் கன்க்ளூஷன். ஓகேவா? லென்த்தும் புறத்தும் ஈக்குவலாக இருந்தாலே அது ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? கொஷின் கிளியரா? ஸோ சொல்யூஷனில் அப்போ அவங்க ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ ரெக்டாங்கிளோட கண்டிப்பாக லென்த்து பிரெத்து வேணும். ஸோ அதுக்கு நொட்டேஷன் கொடுத்துடலாம். ஸோ சொல்யூஷனில் லெட் எக்ஸ் கமா ஒய் பி த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிளோட லென்த்தை எக்ஸ்ன்னு பிரெத்தை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். கிளியரா? லெட் எல் பி த கிவன் பெரிமீட்டர். ஏன்னா பெரிமீட்டர் தட் இஸ் லென்த்து தானே. ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துட்டாங்க, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் தான் கிவன். அப்போ கிவன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர். ஸோ அந்த பெரிமீட்டரை நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்னது ஃபார்முலா, லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் பெரிமீட்டர் பின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். லென்த் எல்லுன்னு நான் எடுத்திருக்கேன். லென்த் எல் இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக 2 பிரெத் இருக்கும், 2 லென்த் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது 2x + 2y length of the rectangle or perimeter of the rectangle. Length L is equal to 2x plus 2y. இதுலேருந்து ஒய்க்கு வேல்யூ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த 2x ஒன் சைடு கொண்டு வந்துட்டோம்னா இங்கே 2y மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2y is equal to ஆல்ரெடி இங்கே L இருக்குது, இந்த 2x லெஃப்ட் சைடு வரப்போ -2x. ஓகேவா? ஸோ ஒய்யை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்டிபிளில் இருக்குது 2 ஒன் சைடு வந்தால் டிவைடில் வந்துடும். ஸோ அதை கூட ஃப்ரண்ட்டில் 1/2ன்னு வச்சுட்டு L - 2xன்னு எடுத்துக்கலாம். இது ஒய்யோட வேல்யூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷினில் கொடுத்தது கிவன் பெரிமீட்டர்னு கொடுத்தாங்க. ஸோ கிவன் அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் பெரிமீட்டர். ஸோ கிவன் பெரிமீட்டர் எடுத்துகிட்டு ஒரு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, த சேம் ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமம்னு சொல்லணும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமம்னு சொல்லணும்னா ஏரியா ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் ஏரியா மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா தான் ஃபங்க்ஷனு. சரியா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்ம்னா என்னது? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா A is equal to ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷனு. இது மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு ஆன் சிங்கிள் வேரியபிள் இருக்கணும். ஸோ இங்கே ஒய்க்கு அதனால தான் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இந்த எக்ஸ் இருக்கட்டும், இந்த ஒய் பிளேஸில் 1/2 இன்ட்டு எல் - 2x. கிளியரா? இந்த 1/2 கூட ஃப்ரண்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். இந்த எக்ஸை மட்டும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க, எக்ஸ் வேரியபிள் தானே. ஸோ எல் இன்ட்டு எக்ஸ் -2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ லென்த்து பாருங்களேன், ஏரியா பாருங்களேன், ஏரியா பேஸ் தான் எக்ஸ். இங்கே எக்ஸ்ஒய்யை பேஸ் பண்ணியிருக்கு, இங்கே சொல்ல முடியாது. பட் இங்கே ஃபுல்ஃபில்லாக எக்ஸை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏரியா ஆஃப் எக்ஸ்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதான் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஏரியா தான் மேக்ஸிமம் ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவை என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டெரிவேஷன் A' ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. சரியா? எல் கான்ஸ்டன்ட் இருக்கட்டும், லென்த்து கான்ஸ்டன்ட் தானே. எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ் பவர் n ஃபார்முலா, அப்போது 4x. கரெக்டாக? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு 1 எல் -4x இந்த டேர்ம் இருக்கட்டும். இது ஃபஸ்ட் டெரிவேஷன் A' ஆஃப் எக்ஸ். ஓகேவா? செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க.
a double dash of x is equal to the same 1 by 2 constant multiple இருக்குது அது ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். எல்லுங்கிறது பெரிமீட்டர் லென்த்து தானே, அது ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட். ஸோ இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. -4 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிறோம். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 into 4 4, 4 into minus -4, -4 into 1 -4/2. தென் சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா ஆன்சர் -2 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 0. பட் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் வைஸ் தான் போகணும். ஓகேவா? ரைட். கான்செப்ட் என்னது? ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் கிரிட்டிக்கல் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ என்ன இருக்கு? 1/2 into L minus 4x first time derivation which is equal to 0 critical number காக. இந்த 1/2 அந்த சைடு போச்சுன்னா whole term 0 ஆகிடும். ஸோ L minus 4x equal to 0. லென்த்தை நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ லென்த் அண்ட் பிரெத்தை பேஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா மட்டும் எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படியா? -4x ஒன் சைடு கொண்டு வந்தால் +4x ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது L. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/4 கிரிட்டிக்கல் நம்பர் எனக்கு கிடைச்சிருக்கு. கான்செப்டை மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் டெரிவேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறப்போ கிரியேட் ஆகுறது தான் கிரிட்டிக்கல் வேல்யூ. இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ எங்கே அப்ளை பண்ணணும்? டபுள் டேஷில் போடணும். டபுள் டேஷில் எக்ஸ் பிளேஸில் L/4 போடணும். எக்ஸ் பிளேஸில் L/4 போட்டாலும் -2 தான் ஆன்சர், லெஸ் தென் 0 தான். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/4 கிரிட்டிக்கல் வேல்யூவை டபுள் டேஷில் அப்ளை பண்ணுறீங்க. டபுள் டேஷ் A டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளேஸில் L/4. ஏல் டபுள் டேஷோட வேல்யூ ஆல்ரெடி -2 மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் L/4 அப்ளை பண்ணாலும் -2 தான், கம்பல்சரியாக லெஸ் தென் 0 தான். டபுள் டேஷோட வேல்யூ லெஸ் தென் 0 க்ரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஏரியா இஸ் மேக்ஸிமம். கிளியரா? டபுள் டேஷோட வேல்யூ லெஸ் தென் 0 க்ரியேட் ஆகுதுன்னா ஏரியா இஸ் மேக்ஸிமம். ஸோ ஏரியா மேக்ஸிமமாக இருக்கப்போ அது ஸ்கொயராக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஸ்கொயராக இல்லையான்னு செக் பண்ணணும்னா லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அது ஸ்கொயராக இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் தான் லென்த்து எக்ஸ். அப்போ நம்ம பிரெத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓகே. சரியா? ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/4னு ஃப்ரண்ட்லேயே நம்ம ஒய்யோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே அப்ளை பண்ணலாம். ஒய்யோட ஈக்குவேஷன் கூட நான் காப்பி பண்ணியிருக்கேன். கிளியரா? வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L/4னு ஒய் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா எக்ஸோட வேல்யூம் ஒய்யோட வேல்யூம் ஈக்குவலாக இருந்தாலே கம்பல்சரியாக அது ஸ்கொயர் தான். கரெக்டாக? ஏன்னா எக்ஸை நம்ம லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள்னு எடுத்திருக்கோம், ஒய்ன்றது பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு எடுத்திருக்கோம். லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருந்தால் கம்பல்சரி அது ரெக்டாங்கிள் கிடையாது, ஸ்கொயர்ன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 into L minus 2x. இங்கே எக்ஸ் பிளேஸில் L/4 அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 into L minus 2 into எக்ஸ் பிளேஸில் L/4. இந்த 2க்கும் 2 to 4 கட் பண்ணிங்க அப்படின்னா L/2. ஸோ 1/2 into L minus L/2. ஓகேவா? ரைட். ஸோ y is equal to 1/2 இருக்கட்டும். இந்த 2 கிராஸில் மல்டிபிள் பண்ணால் 2L minus L L/2. ஓகேவா? 1 into L L 2 into 2 4. ஒய்யோட வேல்யூ L/4 தான் கிரியேட் ஆகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ L/4 தான், ஒய் வேல்யூ L/4 தான். எக்ஸ்ன்றது ஆக்சுவலாக ரெக்டாங்கிளோட லென்த்தாக எடுத்தோம், ஒய்ன்றது ரெக்டாங்கிளோட பிரெத்தாக எடுத்தோம். பட் இங்கே எனக்கு ஆன்சர் கன்க்ளூஷன் என்ன வருது? லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக வந்திருக்கு, L/4 வந்திருக்கு. அப்போ லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக அது ரெக்டாங்கிள் கிடையாது, இட் இஸ் எ ஸ்கொயர். கிளியரா? ஸோ இட் இஸ் எ ஸ்கொயர். Thank you.